கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 8வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். மத்தேயு 8வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். போதும். ஆண்டவர் செய்த அற்புதங்களிலே சில காரியங்களை இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கினார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். ஆண்டவர் அடிக்கடி தனியாக போய் ஜெபிக்கிற பழக்கத்தை உடையவர். அதாவது ஜெபம்னு சொல்கிறத விட பிதாவோடு அதிக நேரத்தை ஆண்டவர் செய்து கொண்டே இருப்பார், செலவு செய்து கொண்டே இருப்பார். அப்போது சீசர்களோடு இருக்கும்போதும் மற்ற ஜனங்கள் இருக்கும்போதும் ஆண்டவர் பிதாவுடைய வார்த்தைகளை, வசனங்களை எடுத்து போதித்து கொண்டே இருப்பார். எப்பொழுது இவர் தனியாக செல்கிறாரோ அப்பொழுது பிதாவோடு பேசி கொண்டிருப்பார். மக்களோடு இருக்கும்போது பிதாவை பற்றி பேசுவார். அவர் தனியாக இருக்கும்போது பிதாவோடு பேசி கொண்டிருப்பார். இப்போது ஒரு குஷ்டரோகி ஆண்டவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். ஒரு குஷ்டரோகி வர்றான். ஆண்டவரை பார்த்த உடனே என்ன செஞ்சான்? ஆண்டவரை பார்த்த உடனே என்னங்க செஞ்சான்? முதல்ல பணிந்து கொண்டான். முதல்ல அவர் காலில் விழுகிறான். விழுந்துட்டு சொல்கிறான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அப்போ குஷ்டரோகம் என்பது ஒரு அசுத்தமான காரியம். நியாயப்பிரமாணத்தின்படி அதை தீட்டுன்னு சொல்லுவாங்க. குஷ்டரோகிகள் சாதாரணமாக மற்ற நல்லா இருக்கிற மக்கள் முன்னாடி வரக்கூடாது. அவர்களுக்கென்று ஒரு ட்ரெஸ் கோடு இருக்குது. அதாவது ஒரு சால்வை மாதிரி ஒரு குறிப்பிட்ட கலரில் ஒரு சால்வை டைப்பில் அவங்க அங்கிக்கு மேலே போட்டிருக்கணும். அப்படி போட்டிருந்தாங்கன்னா தூரத்தில் பார்க்கும்போது அவர்கள் குஷ்டரோகிகள் என்று எதிர்த்து வருகிறவர்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்படி அவங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா, ஒன்று இவங்க விலகி போயிடுவாங்க, அல்லது அவங்க விலகி தள்ளி நிற்பாங்க. ஏனென்றால் இது பரவக்கூடியது. ஆகையினால நியாயப்பிரமாண காலத்தில் ஆண்டவர் மோசேக்கு நியாயப்பிரமாணங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கும்போது இந்த கட்டளையை கொடுத்திருந்தார். இவர்கள் தனி புழக்கமாக தான் இருக்கணும். ஒரு நாளும் மற்றவர்கள் புழங்குகின்ற இடத்துல வந்து புழங்கக்கூடாது. மற்றவர்கள் தண்ணி எடுக்கிற இடத்துல வந்து இது பண்ணக்கூடாது. இவர்கள் ரொம்ப தனித்து தான் இருக்கணும். அப்போது மற்ற ஜனங்கள் முன்னாடி அவங்க வரக்கூடாதுன்னா ஆசாரியன் முன்னாடி என்ன செய்யக்கூடாது? சுத்தமாக வரவே கூடாது. கண்டிப்பாக ஆசாரியன் எங்கே இருப்பார்? ஆலயத்தில் இருப்பார். ஆலயத்துக்கு முன்னாடி வரக்கூடாது. ஆசாரியன் முன்னாடி என்ன செய்யக்கூடாது? வந்து நிற்கக்கூடாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். இப்போ அவன் நேராக வந்தோன்னு என்ன செஞ்சிட்டான்? ஆண்டவர் காலில் விழுந்துட்டான். நான் விசுவாசிக்கிறேன், அவன் வந்து ஆண்டவர் தொட்டிருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்குள்ள அந்த தயக்கம் இருக்கும். ஆண்டவர் காலில் விழுந்துட்டு சொல்கிறான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இப்போ ஒரு குஷ்டரோகியை பார்த்தாலே தீட்டு.
ஒரு குஷ்டரோகியை பார்த்தாலே திட்டு. அப்போது அவர்கள் நார்மலாக இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு எதிர்த்து கூட வரக்கூடாது, எதிர்த்தாப்புல வரக்கூடாது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த மனிதன் ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டு இவர் பல அற்புதங்களை செய்கிறார் என்பதெல்லாம் கேள்விப்பட்டதுனால தான் ஆண்டவர்கிட்ட வர முடியும். சும்மா விசுவாசத்தில் மட்டும் ஆண்டவர்கிட்ட வந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அவர் ஊழியம் செய்கிறாரு, நிறைய இடத்துல சுகமாக்குறாரு. கண்டிப்பாக அதெல்லாம் என்ன செய்யும், வெளியில் பேசுவாங்க. ஜனங்கள் சொல்லி அவன் கேள்விப்பட்டு தான் என்ன செய்யறான், ஆண்டவரை தேடி வந்துட்டான். ஏன்னா அவர் இப்போ மலையிலேருந்து கீழே இறங்குறார். அப்போ அந்த நேரத்தில் அவன் வந்துட்டான். வந்த உடனே ஆண்டவர் என்ன செஞ்சார் பாருங்க, 3ஆவது வசனத்தில், இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு. அதான் ரொம்ப முக்கியம். அவர் நினச்சிருந்தா எனக்கு சித்தம் உண்டு, நீ சுகமாகுன்னு வார்த்தையில் சொல்லி என்ன செஞ்சிருக்கலாம், சுகத்தை கொடுத்துருக்கலாம். அவர் வார்த்தையை விட்டார்னா தெய்வீக சுகம் அவனுக்குள்ளே பாய்ந்து செல்லும். எந்த மாற்று கருத்தும் இல்லை, அவனை சுகப்படுத்த முடியும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் அவன் தயங்கி நிற்கிறவனை ஆண்டவர் கூப்பிட்டார், கிட்டக்கவா. தன்னுடைய கையை என்ன செஞ்சாராம், நீட்டினாராம். நீட்டி அவனை என்ன செஞ்சாராம், தொட்டாராம். ஆசாரியனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறதே தப்புங்க, பெரிய தீட்டு, நியாயப்பிரமாணத்தின்படி இது தவறு, அதுக்கு தண்டனை உண்டு. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார், நியாயப்பிரமாணத்தின்படி தவறாக இருந்த ஒரு காரியத்தை தேவன் தம்முடைய கிருபையினாலே உடைத்தார். அவனை கூப்பிட்டு தொட்டார். தொடாமல் சுகம் கொடுத்துருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் வேணும்னு தான் தொட்டார். அவனை கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கி அவன் சுத்தமான். ஏன்னா எல்லாரும் யோசிக்கிறாங்க, நியாயப்பிரமாணம் தெரிஞ்சவங்க பூரா சுற்றி நிற்கிறாங்க. அவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க, இவன் கிட்டே வரக்கூடாது, எதிர்த்தாப்புலே வரக்கூடாது. ஆனால் ஆண்டவர்கிட்டே வந்து நிற்கிறான். அவர் எவ்வளோ பெரிய போதகர், அவர் ஒரு ஆசாரியர். அவர்கிட்டே வந்து நிற்கிறான். யூதா கோத்திரத்தில் வந்தவர், தாவீதின் வம்சத்தில் வந்தவர், ஒரு ராஜ வம்சம் அவர். அப்போ அவர்கிட்ட போய் நிற்கும் போது எல்லாரும் ஒரு மாதிரி, பாதி பேர் நியாயப்பிரமாணம் தெரியாதவங்க யதார்த்தமாக பார்க்குறாங்க, நியாயப்பிரமாணம் தெரிஞ்சவங்க ஒரு உறுத்தலோடு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இவர் என்ன செய்ய போகிறாருன்னு பார்த்தா, இவர் நியாயப்பிரமாணத்தை பூரா உடைக்கிறாரு. உடைச்சி என்ன பண்ணுறாரு, அவங்கள தொடுறார். தொட்டு தான் சுகமாக்குறார். இயேசு அவனை நோக்கி, இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். அவன் கேட்ட கேள்வியவே பதிலாக வைக்கிறாரு, எனக்கு விருப்பம் இருக்குப்பா, நீ சுகமாகணும்னு, ஆகையினால சுகமாயிரு அப்படின்ட்டார். அவர் வார்த்தையை விட்ட உடனே தெய்வீக சுகம் அவனுடைய சரீரத்தில் வந்தது. அவர் தொட்ட உடனே வரல, அவர் தொட்டது வேற காரணத்துக்காக, நியாயப்பிரமாணத்தை உடைத்து எறியணுன்றதுக்காக தான் ஆண்டவர் தொட்டார். ஆனால் தொட்டதுனால சுகம் வரல. எப்போ வார்த்தையை பேசினாரோ அப்போ தான் உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். அடுத்து சொல்கிறாரு, நீ இதை யாருக்கும் சொல்லாத, ஆனாலும் நீ என்ன செய்ய, ஆசாரியனுக்கு உன்னை காண்பி. ஆசாரியனுக்கு ஏன் அதை சொன்னார்? இவன் இவ்வளோ நாள் குஷ்டரோகியாக இருக்கிறான். ஆகையினால ஜனங்க எல்லாருக்கும் தெரியும் இவன் குஷ்டரோகின்னு. இப்போ இவன் சுகமாயிட்டான். இது அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னா ஆசாரியன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், இது நியாயப்பிரமாண காலகட்டம். அதான் நியாயப்பிரமாணம் இன்னும் ஒழியலை, அதாவது பழைய உடன்படிக்கையின் காலகட்டம். ஏன்னா ஆண்டவர் இன்னும் சிலுவைக்கு போகலை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பி, அவர் செக் பண்ணட்டும், ஓகேன்னு சர்டிஃபிகேட் கொடுக்கட்டும். கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணு, மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து. அப்போ நீ சுகமாயிட்டான்னு ஆசாரியன் சொல்லிட்டாருன்னா, மோசே என்னென்ன காணிக்கை அதுக்கு செலுத்தணும்னு சொல்லியிருக்காரு, அதப்புறம் என்ன செய்ய, அந்த பலிகளை நீ போய் செலுத்துன்னு சொல்லிட்டார். அடுத்து வாசிக்கலாம். 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க. அப்படியே, இயேசு கப்பர்நாகுமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுத்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும்,
அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து போதும். அடுத்த அற்புதம் கப்பர்நகூமிலே அவர் அந்த பட்டணத்துக்கு வந்து நிற்கிறாரு. இப்போ 100க்கு அதிபதி, அதாவது 100 பேருக்கு அதிபதி. அவன் ரோம படையில் வேலை செய்கிறான். அவன் 100 பேருக்கு அதிபதியாய் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவன் என்ன செய்கிறான், ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடக்கிறான். அதாவது பேரலைஸ் அட்டாக் மாதிரி, திமிர்வாதம்னா வாதங்கள் மாதிரி வந்து கைகால் இழுத்து அந்த மாதிரி கஷ்டப்படுறான். வீட்டில் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறான், என் வேலைக்காரன் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, அவர் சொல்கிற பதிலை பாருங்க. அதற்கு இயேசு, நான் வந்து அவனை என்ன செய்வேன், சொஸ்தமாக்குவேன் என்றார். என்ன சொன்னார், நான் வந்து, அதாவது நான் உன் வீட்டுக்கு வருவேன், வீட்டுக்கு வந்து அவனை சுகமாக்குவேன்னார். யூதர்கள் புறஜாதிகளுடைய வீட்டிற்கு போக மாட்டாங்க. புறஜாதிகளை யூதர்கள் நாய்கள் என்று சொல்லுவாங்க. நாய்களை விட கேவலமாக நடத்துவாங்க. புறஜாதிகள் அப்படின்னா யூதர்கள் அல்லாதவர்களை. இன்றைக்கும் அப்படிதான். அப்போ யூதர்கள் அல்லாதவர்களை அவங்க மனுஷனாக கூட நினைக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா, நாங்கள் தான் ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள், எங்களுக்கு தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்கிற முற்பிதாக்கள் இருக்கிறாங்க, எங்களுக்கு தான் மோசே இருக்கார், யோசுவா இருக்கார், அவர் மூலயமா எங்களுக்கு தான் கட்டளைகள் நியாயப்பிரமாணங்கள்லாம் கொடுக்கப்பட்டுச்சு, எங்கள் வம்சத்தில் தான் தாவீது, சாலமோன் என்கிற மிகப்பெரிய ராஜாக்கள் வந்தாங்க, ஆகையினால் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்கிற எண்ணம் எப்பொழுதுமே அவர்களுக்கு உண்டு. அப்படி இருக்கும்போது யூதர்கள் எப்பயுமே யூதர்கள் அல்லாதவருடைய வீட்டிற்கு போக மாட்டாங்க. அங்கே போய் உட்காந்து சாப்பிட்றது உள்ளே போகவே மாட்டாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன். ஏன்னா அந்த 100க்கு அதிபதி யாருன்னா யூதன் கிடையாது. ஆண்டவர் வாலண்டியராக சொல்கிறார், நானே வர்றேன் உங்கள் வீட்டுக்கு அப்படின்றார். அப்போ 100க்கு அதிபதியினுடைய பதிலை பாருங்க. ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுகமாவான். அவர் என்ன சொல்கிறாரு, என் வீட்டுக்கு நீங்கள் வர்றேன்னு சொன்னது சந்தோஷம்தான் ஆண்டவரே, ஆனால் எனக்கு அதுக்கு தகுதி இல்லை. நான் வந்து பெரிய பரிசுத்தவான் கிடையாது, முதல்ல நான் யூதன் கிடையாது. அது அவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் நான் வந்துன்னு சொன்னார். நான் உன் வீட்டுக்கு வந்து சுகமாக்குறேன்னு ஆண்டவர் சொன்னார். ஏன் ஆண்டவர் இதெல்லாம் செஞ்சார்னா, நியாயப்பிரமாணங்களை பூரா உடச்சி எறிகிறது. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை எந்த மனுஷனும் நிறைவேற்ற முடியாது ஆண்டவரை தவிர. ஒரு இடத்த சொல்லுவார், நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்கல்ல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கே வந்தேன்னாரு. ஏன் அவர் நிறைவேற்றணும்னா, அவர் நிறைவேற்றிட்டா அதுக்கப்புறம் வேற யாரும் போய் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அவரை விசுவாசிச்சா போதும். அவரை விசுவாசிக்கிறவன் எல்லாம் விசுவாசத்தினால பிழைக்க முடியும். இதுக்காக தான் ஆண்டவர் என்ன செய்தார், நியாயப்பிரமாணங்களை அவர் நிறைவேற்றினார். ஆனால் நிறைவேற்றி முடிச்சுட்டு நாம் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்பதை கொண்டு வந்தார். அப்போ 100க்கு அதிபதி சொல்கிறாரு, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும், என் வேலைக்காரன் பிழைத்துக் கொள்வான் அப்படின்றார். அது மட்டும் இல்லை, அவர் இன்னும் சில காரியத்தை சொல்கிறாரு. நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாக இருக்கிறேன், எனக்கு மேலேயும் என்னோட சுப்பீரியர்ஸ் இருக்கிறாங்க, என்னை அதிகாரம் பண்ணுவதற்கு இருக்கிறாங்க. அதே போல் எனக்கு கீழ்ப்பட்ட சேவகர்களும் இருக்கிறாங்க. எனக்கு கீழே 100 பேர் வேலை செய்கிறான்.
நான் ஒருவனை போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான், இதை செய் என்றால் செய்கிறான். அப்ப எனக்கு நல்லா தெரியும் வார்த்தையினுடைய அதிகாரம் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்றது எனக்கு தெரியும். ஸோ வார்த்தையை நான் சொன்னாலே ஒருத்தன் கேட்பான் அப்படின்னா, நீங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா என் வேலைக்காரன் என்ன செய்வான்? கண்டிப்பா சுகமாயிருவான். நீங்க வந்து தான் சுகமாக்கணும்னு அவசியமே இல்லைன்ட்டான். 10வது வசனம் சொல்லுது, இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு. ஆண்டவரை ஆச்சரியப்படுத்தின விசுவாசத்தில் ஒன்று 100க்கு அதிபதியினுடைய விசுவாசம். ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது இந்த விசுவாசத்தை தான். இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டார். தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி என்ன சொன்னாரு? இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இஸ்ரவேலருக்குள்ளும் தனக்கு பின்னாடி வந்துகிட்டு இருந்தவங்களை பார்த்து சொன்னார், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. இப்போ இஸ்ரவேலருக்குள்ளே அப்படின்னா அதுல யாரெல்லாம் வருவா? இஸ்ரவேலருக்குள்ளே அப்படின்னா யாரெல்லாம் வருவா? தெரிஞ்ச பேரெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். அவருடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் வருவாங்க. அவருடைய தாயாகிய மரியாள் வருவாங்க, யோசேப்பு வருவார், சகரியா வருவார், எலிசபெத் வருவாங்க. தெரிஞ்ச பேர்லாம் சொல்லுங்க. அடுத்து ராஜான்னு பார்த்தீங்கன்னா சாலமோனு, தாவீது, எல்லாரும் வருவாங்க. அப்படி இன்னும் ரிவர்ஸ் போங்க, ஏசாயா, எரேமியா தீர்க்கதரிசிகள், எலியா தீர்க்கதரிசி, எலிசா தீர்க்கதரிசி. அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டோம்னா யோசுவா, மோசே, அப்புறம் யாக்கோபு, ஈசாக்கு, ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு இன்னொரு அடையாளம் இருக்குது, விசுவாசத்தின் தகப்பன். அவரை மாதிரி யாரும் விசுவாசிக்க முடியாதுன்னு ஆண்டவரே சொன்னார். ஆனால் இப்போ அதே ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை. அப்போ ஒரு புறஜாதியான 100க்கு அதிபதி எப்படி விசுவாசிக்கிறான்? ஆண்டவரே நீங்க வந்து தான் சுகமாக்கணும்னு கிடையாது, நீங்க என் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணாதான் எனக்கு சரியாகணுன்றது கிடையாது. ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரன் என்ன செய்வான்? சுகமடைவான். ஏன்னா வார்த்தையுடைய வல்லமை என்னன்னு எனக்கு தெரியும்ட்டான். அதனாலதான் ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். ஏன்னா வார்த்தையினாலதான் உலகத்தை உண்டு பண்ணினார், வார்த்தையினாலதான் உங்களை என்னை உண்டு பண்ணினார். அப்ப அவருக்கு நல்லா தெரியும் வார்த்தை எந்த அளவுக்கு வேலை செய்யணும். அதே அளவுக்கு இவன் புரிஞ்சு வச்சிருக்கான்றதை பார்த்தோன்னே தான் ஆச்சரியம். இப்போ அவர் சொல்றாரு, ஒரு புறஜாதி மனுஷன் அவன் இந்த அளவுக்கு விசுவாசிக்கிறான். இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை என்ன செய்யல? தன்னுடைய சிநேகிதனாக இருந்த ஆபிரகாமுக்குள்ள கூட இந்த மாதிரி விசுவாசத்தை நான் பார்க்கலன்ட்டார். அல்லேலூயா. 100க்கு அதிபதியினுடைய விசுவாசம் அந்த அளவுக்கு உயர்வான விசுவாசம். விசுவாசத்துல பல படிநிலைகள் இருக்குது பாருங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் இந்த 100க்கு அதிபதியினுடைய விசுவாசம். அல்லேலூயா. அடுத்து 14-15 வாசிக்காது. மத்தேயு 8வது அதிகாரம் 14-15. கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அடுத்து யார் வீட்டுக்கு போறார்? பேதுருடைய மாமி. இப்ப அவங்க யாராதான் இருக்கணும்? அவங்க யூதர் தான். எல்லாரும் இவருக்கு ஒரு வகையில் சொந்தக்காரவங்க. இப்போ இந்த அற்புதத்தை பேதுரு கூட வந்து பார்த்தாரா இல்லையா? 100க்கு அதிபதிக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்தை பேதுரு பக்கத்துல இருந்து பார்த்தாரா இல்லையா? இப்போ பேதுரு என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே, எங்க மாமியும் அப்படிதான் இருக்காங்க, ஜுரமா தான் இருக்கிறாங்க, அவங்களையும் நீங்க சுகப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிருக்கணும், அவருக்கு தெரிஞ்சிருந்தா. ஆனால் ஆண்டவர் பேதுருவினுடைய வீட்டிற்கு வந்து அவர் அந்த மாமி ஜுரமா இருக்கிறத பார்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு. என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த அம்மா எப்படி நம்புறாங்க? ஆண்டவர் என் வீட்டுக்கு வரணும், வந்து என்னைய தொட்டு என் கையை தொடணும் அல்லது என் தலையில கை வைக்கணும், அப்பதான் நான் வந்து சரியாவேன்னு அவங்க நினைச்சதுனால
அவர்கள் விசுவாசத்தின்படி ஆண்டவர் அங்கே செஞ்சார். அதுவும் விசுவாசம்தான். ஆனால் மேலான விசுவாசமா அப்படின்னா இல்லை. அது ஒரு நார்மலான விசுவாசம். இப்போ நீங்களும் நானும் எந்த மாதிரியான விசுவாசத்தில் இருக்கிறோம்? நம்மளை நாமளே கேள்வி கேட்கணும். எல்லா நேரமும் 100% விசுவாசத்தில் இருக்க முடியுமா அப்படின்னா ப்ராக்டிக்கலாக இல்லை தான். விசுவாசம் சில நேரம் ரொம்ப ஹை பிச்சில் இருக்கும், சில நேரம் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கும் இல்லாமல் டவுனில் வந்துடும், கீழே. சில நேரம் மிடில் நிற்கும். ஆனால் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது எந்த மாதிரியான விசுவாசம் அப்படின்னா 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை தான் தேவன் என்ன செய்கிறார்? அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம ஆண்டவர் அப்படிதான் விசுவாசிக்கணும் அவர் நம்புறார், எதிர்பார்க்கிறார். அடுத்து வாசிக்கலாம். 23வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவர் படவில் ஏறின போது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். இப்ப ஆண்டவரும் ஒரு படகுல ஏறுறாரு, சீசர்களும் பின்னாடி போய் ஏறிட்டாங்க. அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். இப்போ ஏறியாச்சு, டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்ன நடக்குது? அலைகள்லாம் ரொம்ப பெருசா வருது. சாதாரணமா இருக்கிற மாதிரி வரல, மற்ற நாட்களில் இருக்கிற மாதிரி இல்லாமல் பெரிய பெரிய அலைகளாக வருது. படகையே கவிழ்த்து போட்டுரும் போல் இருக்கு, அந்த மாதிரி வருது. ஆனால் ஆண்டவரோ எப்படி இருந்தார்? நித்திரையாய் இருந்தார். இதனுடைய நேரடி அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் ஊழியம் செய்து களைப்பாக இருக்கிறாரு, அவருக்கு தூக்கம் வருது, ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிராவலிங் நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கிறார். இதுதான் நேரடியான அர்த்தம். இதில் ஆவிக்குரிய அர்த்தம் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? கடலே கொந்தளிச்சாலும் சரி, விசுவாசம் இருதயத்தில் உச்சகட்டத்தில் இருந்துச்சுன்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் தூங்க போயிடுவோம். தூக்கம் பதட்டம் இல்லாமல் இருக்கும்போது நல்லா வந்துடும். பதற்றத்தோடையும் பயத்தோடையும் இருக்கும்போது என்ன வராது? தூக்கம் வராது. அதான் ஆவிக்குரிய அர்த்தம். தொடர்ந்து வாசிங்க அதை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். சீசர்கள் உடனே வந்து அவர் எழுப்பிட்டாங்க. எழுப்பிட்டு என்ன சொல்றாங்க? ஆண்டவரே எங்களை இரட்சியும். அவர் நினைச்சிருப்பார், அதுக்கு தான்ப்பா அங்கிருந்து வந்தேன், பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்ததே அதுக்கு தான், எல்லாரையும் ரட்சிப்பதற்கு தான் நான் வந்தேன். நீங்கள் என்ன எங்களை ரட்சியும் புதுசாக என்னமோ எனக்கு தெரியாத விஷயத்த சொல்கிற மாதிரி சொல்கிறீங்களேன்னு நினச்சிருப்பார். ஏன் எங்களை ரட்சியும் இவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தா அடுத்து சொல்கிறாங்க மடிந்து போகிறோம், அதாவது செத்துக்கிட்டு இருக்கோம். செத்தா எப்படி பேசுறது? எல்லாரும் நின்று ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவரே நாங்கள் செத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறான். ஆண்டவர் அதுக்கு சொல்ற வார்த்தையை பாருங்க. அடுத்து 26வது வசனம். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே. யாரை பார்த்து சொன்னாரு? யாரை பார்த்து சொன்னாரு? சீசர்கள்லாம் யாரு? ஆக்சுவலா எந்த இனத்தை சேர்ந்தவர்கள்? யூதர்கள், இஸ்ரவேலர்கள் இல்லையா? அது மட்டுமல்ல, இவங்க எத்தனை வருஷமா ஆண்டவர் கூட இருக்காங்க? 3.5 வருஷமா ஆண்டவர் கூட இருக்கிறவங்க. இது ஒரு 2வது வருஷத்துல நடக்குதுன்னு வச்சுக்கிருவோம். அப்போ குறைஞ்ச 2 வருஷமா ஆண்டவர் கூட இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம யார் கூட இருக்கிறோமோ அவங்களுடைய குணநலங்கள் சில நேரம் நமக்கு வந்துடும். நம்ம அறியாமையே அவங்கள மாதிரி செய்ய ஆரம்பிப்போம். ஆனால் இவங்க 2 வருஷமாக கூட இருக்கிறாங்க அல்லது 1 வருஷமாக கூட இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையும் உங்களுக்கு வரமாட்டேங்குது, ஆண்டவர் பேசுகிற மாதிரியும் பேச மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, என்னது, ஆண்டவரை போய் எழுப்பி நாங்கள் செத்துக்கிட்டு இருக்கோம்னு வேற சொல்கிறான், நெகட்டிவாக வேற பேசுகிறான். அப்படி நீங்கள் நினைக்கலாம், சூழ்நிலையை ஆண்டவர்கிட்ட சொல்கிறது தப்பாயா? தப்பு கிடையாது. ஆனால் ஒன்று புரிஞ்சுங்க, அந்த சூழ்நிலையில் அவரும் இருக்கிறாருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவரும் அங்கே தான் இருக்கார். எழுத்தின்படி அவர் இருக்கும்போது நாம் பயப்பட வேண்டியதே இல்லை. இப்போ அவர் எழுத்தின்படியாக இல்லை, ஆவிக்குரிய ரீதியில் நமக்குள்ளே இருக்கிறாரு. அப்போ கூட நமக்கு சில நேரம் சந்தேகம் வரலாம், என்ன ஆண்டவரே இப்படி இருக்குதே, நான் அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறேன்னு. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், தேவாதி தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்துறாரு. ஆண்டவர் எந்திரிச்சோன்னு சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே. யாரை பார்த்து? யூதர்களை பார்த்து, தன்னுடைய சீடர்களை பார்த்து, தான் கூட ட்ரைனிங் எடுத்த ஆட்களை பார்த்தா என்ன சொன்னார்? அற்ப
விசுவாசிகளே. ஆனா நூற்றுக்கு அதிபதியை பார்த்து என்ன சொன்னார்? இயேசு அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லையே. ஒரு யூதன் ஆண்டவரை விசுவாசிப்பதை காட்டிலும் புறஜாதியான மனுஷன் ரட்சிக்கப்பட்டான்னா ஆண்டவர் அதிகமாக விசுவாசிக்கிறான். அடுத்து அந்த வசனத்தை வாசிங்க, 26. ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அடுத்த வசனம். அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். இப்போ ஆண்டவர் இருந்துச்சு, அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? காற்றையும் கடலையும் அதட்டினார். அப்ப அவருக்கு என்ன அங்க தேவையோ அதை தான் பேசினார் ஆண்டவர். ஆண்டவர் இவங்களோட சேர்ந்துக்கிட்டு என்னப்பா இவ்வளவு பயங்கரமா இருக்குதே அப்படின்லாம் பேசலை. காற்று இன்னைக்கு, ஆமாம் இன்னைக்கு நீங்கள் பயப்பட்டது கரெக்டு தான். காற்று என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நானும் சின்ன வயசுலேருந்து கடல் பக்கம் வந்திருக்கேன், இந்த மாதிரி காற்றை பார்த்ததே இல்லை. இப்படி தான் யூதயா பட்டணத்தில் ஒரு நாள் அப்படின்ட்டு அவர் என்ன செய்யலை, அப்படிலாம் பேசலை. அவர் எந்திரிச்சார், பார்த்தாரு, அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுறீங்க அப்படின்ட்டு முதல்ல அவங்கள அமைதிப்படுத்தினார். அடுத்து என்ன பண்ணார்? காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே என்ன ஆயிடுச்சான்? அமைதல் உண்டாயிட்டுன்னு போடலை, என்ன போட்டிருக்கு? மிகுந்த அமைதல் உண்டாயிடுச்சு. இப்போ போட்டுக்குள்ள பட்டன் பிஞ்சு கீழே விழுந்தாலே சவுண்டு கேட்குமா, அந்த அளவுக்கு மிகுந்த அமைதல். முதல்ல ஓன்னு கத்திக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஆண்டவர் அதை அதட்டின உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அதனால தான் பைபிள் வாசிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியங்க. அதில் நின்று வாசிச்சிங்கன்னா அர்த்தம் புரிஞ்சிடும், வெளிப்பாடு வந்துடும். லெலுயா லெலுயா. அப்போ 3 வகையான விசுவாசத்தை நம்ம பார்க்குறோம் பாருங்க. இதில் இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்க்குறோம்? நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசம் உயர்ந்த ரக விசுவாசமாக இருக்கிறது. இஸ்ரவேலருக்குள்ள கூட அப்படி இல்லை. பேதுருவின் மாமிக்கு தொட்டு சுகமாக்க வேண்டியதாக இருக்குது. குஷ்டரோகியும் தொட்டு தான் சுகமாக்குனாரு. 2 பேருக்கு என்ன வித்தியாசம்னா, குஷ்டரோகியை ஆக்சுவலாக தொடக்கூடாது, ஆகையினால அவர் போய் தொட்டார். பேதுருடைய மாமிக்கு தொட்டு தான் சுகம் அளிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அவங்க அப்படி தான் விசுவாசித்தாங்க, அதனால போய் தொட்டார். இப்போ காற்றையும் கடலை என்ன செய்கிறாரு? வார்த்தையிலே அதட்டாரு. இப்போ அவர் கையை வச்சு இப்படிலாம் ஏதாவது ஆக்ஷன் பண்ணவே இல்லை இல்லையா? அவர் என்ன சொல்றாரு? காற்றையும் இன்னொரு இடத்துல வரும், இறையாதே அமைதலாயிருன்னு சொல்லுவார். இன்னொருத்தர் எழுதும்போது அப்படி எழுதுவார். அப்போ அவர் எந்திரிச்சு அவருக்கு என்ன தேவையோ தான் பேசினாரே தவிர அவர் அங்கே நின்றுட்டு ஏதாவது ஆக்ஷன்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கல. இப்போ அவர் பேசின வார்த்தைக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படிந்தது. அந்த காற்றும் கடலும் இவர்கிட்ட எதிர்பார்க்கல, நீங்கள் கையை வச்சு இப்படி செஞ்சாதான் நாங்கள் அமைதியாவோம் அப்படின்னு சொல்லலை. ஏன்னா அந்த காற்றை உண்டாக்கினதும் ஆண்டவர் தான், கடலை படைச்சதும் ஆண்டவர் தான். அந்த காற்றும் கடலும் இவர் வார்த்தையை சொன்னாலே கீழ்ப்படியுது. கீழ்ப்படியாமல் போகிறது யார் அப்படின்னா, அவருடைய தன்மையில் உருவாக்கப்பட்ட நம்ம தான். அப்போ அந்த மனிதர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். ஆண்டவரை குறித்து இன்னும் சரியா அவங்களுக்கு புரியலை, அந்த அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க. அடுத்து 28வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர் அக்கறையிலே கெர்கேசேனர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளில் இருந்து புறப்பட்டு அவர்களுக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும். பாருங்க, இந்த சம்பவத்துல பிசாசு பிடித்திருந்த 2 பேர் எங்கிருந்து வர்றாங்க? பிரேத கல்லறையிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடினால். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசு பிடிச்சவங்க தான், ஆனால் ரொம்ப ஆக்ரோஷமா வயலண்டா இருக்காங்க. அந்த சைடு யாரும் போயிட முடியாது. போனால் என்ன நடக்கும்? ஒன்று கல்லை கொண்டு எறிவான்,
இல்லைன்னா ஓடி வந்து மேலே விழுவான். புத்துன்னு விழுந்தது மட்டும் இல்லை, இவன் மேலே விழுந்து பிராண்டிடுவான், இவனை கடிப்பான். ஆக்ரோஷம்னா அதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறவங்க. அப்போ இவங்க இருக்கிற ஏரியா பக்கம் யாராவது போவாங்களா? இன்னொன்று, அவங்க எங்கே இருக்கிறாங்க? பிரேத கல்லறை பக்கம் வேற உட்காந்துருக்கான். சும்மாவே நம்மால் கல்லறை பக்கம் போகாது. நார்மலான நாட்கள்லேயே போக மாட்டோம். அங்கே போயிட்டு வந்தால் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு. சிலருக்கு போயிட்டு வந்தோன்னே குளிர் காய்ச்சல் வரும். பயத்திலே வர்றது இது கல்லறைக்கு போயிட்டு வந்ததுனால வராது, பயத்திலே வரும் பாதி. கல்லறைமேட்டிலேருந்து 2 பேர் ஓடி வர்றான், கொடூரமாக இருக்கிறாங்க. அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. ஒருத்தர் மனுஷ மக்கள் அந்த சைடு போக முடியாது. அடுத்த ஊருக்கு போனோம்னா அதுதான் ஷார்ட்கட்டாக இருக்கும். அந்த வழியாக போனால் இவன்ட்ட யார் அடி வாங்குறது? அதனால சுற்றி எங்கிட்டாவது போயிட்டு வந்திருக்காங்க. இவனுக்கு ஒரு இடத்துல இருப்பானுங்களானா இல்லை, அந்த ஏரியாவுக்குள்ளே எங்கிட்டாவது இருக்கலாம், எங்கிட்ட ஒளிஞ்சு கூட இருக்கலாம். சரி, இவங்க இல்லைன்னு கிராஸ் பண்ணும்போது எங்கேயோ இருந்து ஓடி வந்தானே என்ன ஆகுறது? ஓடணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவர்கள் ஆண்டவருக்கு எதிராகவே அப்படி தான் வர்றான். 29வது வசனம் வாசிங்க. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். பாருங்க, பிசாசு எப்பயும் மனிதர்கள்கிட்ட போய் சொல்லும், ஆண்டவர்கிட்ட போய் பேச முடியாது, போய் பேசாது. என்ன சொல்லுது? இயேசுவே தேவனுடைய குமாரனே. அதுக்கு தெளிவா தெரியுது. ஆனால் யூதர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இவர் தேவனுடைய குமாரன்றதே புரியல. இவரை சாதாரண மனுஷராக தான் பார்க்குறாங்க, மரியாளுடைய மகனாக தான் பார்க்குறாங்களே தவிர இவர் பிதாவருடைய குமாரன் அப்படிங்கிறதே புரியல. ஆனால் பிசாசு கரெக்டாக சொல்கிறான், இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ. ஏன்னா ஆண்டவர் பிசாசு என்ன செய்ய போகிறாரு? 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாக சங்கிலியில் கட்டி அதை தூக்கி போட போகிறார். அப்போது அதை தான் இது பேசுது. இன்னும் காலமே வரல, அந்த டைம் இன்னும் வரல, அதுக்குள்ளே எங்களை கஷ்டப்படுத்துறக்கா வந்தீங்கன்னு கேட்குது. அடுத்து 30லேருந்து வாசிங்க. அவர்களுக்கு கொஞ்ச தூரத்திலே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அதற்கு அவர், போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பன்றி கூட்டத்தில் போயின. அப்பொழுது பன்றி கூட்டம் எல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. பாருங்க, கொஞ்ச தூரத்துல பன்றிகள் நிறைய மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்ப அந்த பிசாசு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுது. என்ன ஜெபம் பண்ணுது? அதில் தெரிஞ்சு போச்சு, இவர் வந்துட்டாருன்னா நம்மளால இருக்க முடியாது, நம்மளை கண்டிப்பாக அவர் துரத்த தான் போகிறார். அதனால் முதல்ல கோமா பேசுது, எங்களுக்கு உமக்கும் என்ன? காலம் வர்றதுக்கு முன்னாடி எங்களை வேதனைப்படுத்துறதுக்கு எதுக்கு வந்தீங்க? அப்படிலாம் பேசிட்டு ஆண்டவர் ஒரு ரிப்ளையும் பண்ணலை. ஆண்டவர் ஒரு ரிப்ளையும் பண்ணலை, அமைதியாக பேசுறதை கேட்டுகிட்டே இருந்தார். அடுத்து சொல்லுது, ஒருவேளை நீங்கள் ஒருவேளை கூட இல்லை, நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்துக்குள் போகும்படி எங்களுக்கு என்ன செய்யும்? உத்தரவு கொடும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுது. இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? போங்கள் என்றார். பிசாசுகிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் ஆண்டவர் நடத்தவே இல்லை. நிறைய இடத்துல பார்த்துருப்போம் இல்லையா? பிசாசு துரத்தும் போது என்ன பண்ணுவாங்க? நீ யாரு? உன் பேர் என்ன? எத்தனை பேர் இருக்கீங்க? பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க? இதெல்லாம் கேட்பாங்க. நானும் முதல்ல ஓகே இது இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நம்ம கேட்டு இது பண்ணணும் போல் இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம்தான் ஒரு வெளிப்பாடு வந்தது, பிசாசு நம்மக்கிட்ட பொய்யத்தான் சொல்ல போகிறான், நம்ம என்ன கேட்டாலும் அவன் மாற்றி தான் பேச போகிறான். பாருங்கள், கோயம்புத்தூர் சபையில் விசுவாசியாக இருந்த காலகட்டத்தில் அங்கே அந்த பாஸ்டர் என்னோட சின்னவர், ஒரு 10 வயசு ஒரு சின்னவர் தான். அவர் அங்கே ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு லேடியை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அப்போ பிசாசு துரத்துறதுக்காக அவர் அதை துரத்தி கொண்டு வந்தார், ஜோம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ என்னையும் கூப்பிட்டு பக்கத்தில் நிப்பாட்டினார். நான் அதுக்கு பயப்பட மாட்டேன், ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் அதெல்லாம் பார்த்துருக்கிறதுனால. உன்னுடைய தகப்பனார் பிசாசெல்லாம் துரத்துவாங்க, அதனால நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். அதனால எனக்கு பயம் இல்லை.
என் கூட இப்போ இந்த மியூசிக் நான் கீபோர்டு வாசிப்பேன். ஒரு 2-3 பசங்க இருந்தாங்க. கிட்டார் ஒரு பையன் ட்ரம்ஸ் வாசிக்கிறேன். விசாசத்துக்கு ஆள் வந்த உடனே ஆளை கூட்டிகிட்டு வந்த உடனே அவங்கள சுற்றி ஒரு 2-3 லேடிஸ் நிற்கிறாங்க. நான் அவர் பக்கத்தில் நிற்கிறேன். என்னை பக்கத்தில் நில்லுங்கன்ட்டார். நிற்கிறேன், ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நான் லேசாக கண்ணு முழிச்சு பார்த்தா இந்த 2 பேர்களையும் காணோம். ட்ரம்ஸ் வாசிக்கிறவனையும் காணோம், கிட்டார் வாசிக்கிறவனும் காணோம். நானும் இப்படி சுற்றி தேடுறேன், 2 பேர்த்தையும் காணோம். எங்கடா போயிட்டானுங்கன்னு பார்த்தா கிட்டார் வாசிக்கிறவன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நிற்கிறான். ட்ரம்ஸ் வாசிக்கிறவன் வாசலில் செப்பலாம் போட்டுக்கிட்டு இருக்கான். நான் இங்கேருந்து கேட்டேன், எங்கே போகிறேன்னு. நாங்கள் அப்புறம் வர்றோம் அப்படின்னு போயிட்டான். பயம். அப்போ அந்த பிசாசை துரத்தும் போது அவர் அந்த மாதிரி கேட்டார், நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னா. முதல்ல அது அவர் இது பண்ணலை. ஃபஸ்ட்டு ஒரு பிசாசை நினச்சிட்டு அவர் பேசுகிறாரு, துரத்துறாரு. என்னை விடு, எனக்கு எரியுது, என்னை விடு அப்படின்னு அது கத்துது. அவர் அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் உன்னை இப்போ தொட போகிறேன்னு சொல்லிட்டு அவர் விரலை எடுத்து இங்கே நெத்தியில் வச்சார். அந்த லேடியினுடைய நெத்தியில் வச்சார். அது ரொம்ப அலக்கழிச்சிக்கிட்டு இருந்துச்சு. 2 பேர் பிடிச்சிருந்தாங்க. அதை வச்சோடனே எனக்கு கையை எடு, எனக்கு ரொம்ப எரியுதுன்னு அது கத்துது. இது ரொம்ப அலக்கழிக்கிறத ஒரு சிஸ்டர்னால பிடிக்க முடியல. பிடிக்க முடியாமல் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, முதுகில் ஒரு அடி சப்புன்னு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கதையே. அடித்த அடுத்த செகண்ட் அது டென்ஷன் ஆகி வச்சிச்சு பாருங்க ஒன்று சப்புன்னு. அப்படியே விட்டுட்டு அவங்க அங்கிட்டு தூரமாக போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வேற ஒருத்தவங்க வந்து பிடிச்சாங்க. பிசாசை மாம்ச ரீதியில் டீல் பண்ணக்கூடாது. அநேக இடத்துல நீங்கள் மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா பிசாசு துரத்துறதுக்கு எதையோ வச்சு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க டம்பு டும்னு. அது அந்த சரீரத்துக்கு தான் வலிக்கும், பிசாசுக்கு வலிக்காது. பிசாசு அவன் ஒரு ஆவியை ஆவிக்கிற விதத்தில் தான் டீல் பண்ணணுமே தவிர மாம்ச பிரகாரமாக டீல் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த பிசாசு துரத்தும் போது அவர் கை வச்சா எரியுதுங்குது. அப்போ திரும்ப நான் அவர்கிட்ட சொல்லி, பாஸ்ட் நீங்கள் கை வைங்க அப்படின்னு. திரும்ப அவர் கை வச்சார். நெத்தியில் அப்படி விரலை வச்ச உடனே அதுக்கப்புறம் அலக்கழிச்சு ஓடி கீழே விழுந்துட்டாங்க. டம்முன்னு கீழே விழுந்தோடனே ஒரு 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் எந்திரிச்சாங்க. எந்திரிச்சதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுனாங்க. டவுட் ஆகிடுச்சு. திரும்பவும் ஜெபம் பண்ணி இருங்க, திரும்ப நான் ஜெபம் பண்ணுறேன்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோடனே திரும்ப கத்த ஆரம்பிச்சு. அப்போ தான் கேட்டார், எத்தனை பேர் இருக்கீங்க? நாங்கள் 2 பேர் வந்தோம். எந்த ஊர்? அதே ஊரெலாம் ஏதோ சொல்லிச்சு, இந்த ஊரில் தான் வந்தோம். இப்போ எத்தனை பேர் இருக்கீங்க? எங்கள் அக்காவை தான் நீ துரத்திட்ட, இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னுச்சு. அது எங்கே இருக்குது அப்படின்னு. தான் அந்த வாசல் அங்கே நின்று என்னை கூப்பிடுது அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் நடந்து, இதெல்லாம் நான் கண் கூட பார்த்தேன். அதுக்கப்புறம் ஜெபித்த உடனே அந்த பிசாசும் துரத்தப்பட்டு அவங்களுக்கு அப்புறம் சத்தியத்தை சொன்னாங்க. ஒரு அரை மணி நேரம் ஆச்சு அவங்க எந்திரிக்கிறதுக்கு. சத்தியத்தை சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி துரத்துறாருன்னா, அவர் இந்த இடத்துல அதை கூட பேசலை, போங்கன்ட்டார். அந்த பிசாசுக்கு இவர்கிட்ட எல்லாம் நம்ம ஜம்பம் பலிக்காது என்று நினைத்து நாங்கள் கிளம்புறோன்றுச்சுங்க. நீங்கள் இருக்க இடத்துல எங்களால் இருக்க முடியாது, நாங்கள் கிளம்புறோம், ஆனால் நாங்கள் அந்த பன்னிகளுக்குள்ளே போகணும், அதுக்கு மட்டும் எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு ஆண்டவர் போங்கன்னாரு. அவைகள் புறப்பட்டு பன்றி கூட்டத்தில் போயிடுச்சு. பன்றி கூட்டம் எல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்திலே வாண்டு போயின. பிசாசு ஒரு சரீரத்துக்குள்ளே போனால் அடுத்து நடப்பது என்னதுங்க? மரணம். பன்னிகள்லாம் பாவம், அது பாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதுகளுக்குள்ள பிசாசு போனதுக்கப்புறம் அதுக்கு வேறு ஒன்றுமே செய்யலை, எல்லாம் தற்கொலை பண்ணுது. தற்கொலை ஆவி, பிசாசுடைய ஆவி. அல்லேலூயா. அதை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? சபை மக்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆவிக்குரியவர்கள் ஒரு நாளும் இந்த தற்கொலை எண்ணத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? போகவே கூடாது. அது பிசாசு உங்களை ஆளுகை செய்கிறான், பிசாசு உங்களை வீழ்த்தணும்னு நினைக்கிறான். அதனால தான் அவன் அந்த வேலையை செய்கிறான். அல்லேலூயா. விசுவாசம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற வகையில் இருக்க வேண்டும் என்பது தான் இதில் முக்கியம்.
அப்போ ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறான்றது நமக்கு தெரிஞ்சாதான் நாம் அந்த அளவுக்கு என்ன செய்ய முடியும், போக முடியும். அல்லேலூயா. வாசிக்கலாம். மத்தேயு 9வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிப்போம். மத்தேயு 9:10 பின்பு அவர் வீட்டிலே போஜனம் வந்திருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீசரோடும் கூட பந்தியிருந்தார்கள். ஆயக்காரரும் பாவிகளும் இவங்க வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போறாங்கன்னா அது வேற. ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அவர் காலில் விழுந்து கும்பிட்டுட்டு போறாங்கன்னா அது வேற. ஆனால் எங்க எதுக்கு வந்திருக்காங்க? இப்போ ஆண்டவர் கூட சமமாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு. அடுத்த வசனம். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீசர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதல்ல, பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்காக அழைக்க வந்தேன் என்றார். இப்போ இங்க ரிப்ளை பாருங்க. அதாவது என்ன நடக்குது? ஆண்டவர் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்காரு, ஆயக்காரரும் பாவிகளும் கூட உட்காந்துருக்குறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பரிசேயர்களுக்கு ரொம்ப கோபம். அவங்க இந்த நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்கிறவங்க, அதை கடைபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க, முழுசாக கடைபிடிக்கிறது இல்லை, இருந்தாலும் ரொம்ப ஒரு மாதிரி தாங்கள் தான் ரொம்ப பரிசுத்தவான்கள்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். யார்? இந்த பரிசேயர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க? பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீசர்களை நோக்கி, யார்? ஆண்டவருடைய சீசர்களை பார்த்து, உங்கள் போதகர், எப்படி போதகர்னு கூட சொல்லலை, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும், அதாவது நாங்கள் போதகராக கூட அவரை ஏற்றுக்கலப்பா, விஷயம் அதுதான். அவர் உங்கள் போதகர், அவர் செய்கிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக இருக்குது, அதனால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் சாப்பிட்றது என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஒரு லைனில் தான் அவன் கேள்வி கேட்டான். உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். இது ஒரு சென்டென்ஸ். ஆண்டவர் பதிலை பாருங்க. இயேசு அதை கேட்டு என்ன சொன்னார்? பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. இதோட நிப்பாட்டிருக்கலாம். இதையும் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, பலியை அல்ல இரக்கத்தை தான் விரும்புகிறேன். இது 2வது சென்டென்ஸ். என்பதின் கருத்து இன்னதென்று போய் என்ன செய்யும், முதல்ல கற்றுக்கிட்டு வா முதல்ல. அப்போ இந்த பதில் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீதிமான்களை எல்லாம் பாவிகளை மனம் திரும்புகிறதுக்கு அழைக்க வந்தேன் என்றார். 3 சென்டென்ஸில் பதில் கொடுக்குறாரு. பிசாசு கேட்டப்போ போங்கல்னு ஒரு வார்த்தையில் சொன்னவர், காற்றையும் கடலையும் 2 வார்த்தையில் அதட்டினவர். அப்போ எங்கே யாருக்கு பதில் கொடுக்கணுமோ அங்கே கொடுத்து தான் ஆகணும். எங்கே கொடுக்க தேவையில்லையோ அங்கே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பரிசேயனுக்கு பதில் கொடுக்குறாரு. ஒரு சென்டென்ஸில் கேள்வி கேட்டவனுக்கு 3 சென்டென்ஸில் பதில். அங்கே நான் நீதிமான்கள் அழைக்கிறதுக்கு வரலப்பா, பாவிகள் அழைக்கிறதுக்கு தான் வந்தேன், அவர்களை மனம் திரும்புறதுக்கு தான் வந்தேன். ஏன்னா நீங்களாம் அவங்களை என்ன நினைக்கிறீங்க? உங்களை நீங்களே நீதிமான்கள் என்று நினைத்துக் கொள்கிறீர்கள். ஆனால் பிதாவுடைய பார்வையில் நீ நீதிமானே கிடையாது. என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாதுன்னு சொல்லிட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளாமல் நாங்கள் டைரக்டாக பிதாவை கும்பிட்றோம்னு சொல்கிற எவனாக இருந்தாலும் அவன் கண்டிப்பாக பரலோகம் போக முடியாது. அவன் கைவிடப்பட்டவனா பூமியில் தான் இருப்பான். என்றைக்கு அந்திகிறிஸ்துடைய காலத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ரத்த சாட்சியாக மறித்து அதுக்கப்புறம் தான் பரலோகம் போக முடியும். அவன் அது யூதனாக இருந்தாலும் மற்ற புறஜாதிகளாக இருந்தாலும் சரி. ஆனால் ஆண்டவரை இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய ரகசிய வருகையில கண்டிப்பாக அவர் கூட என்ன செஞ்சிருவோம்? போயிடுவோம். அல்லேலூயா. 19வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மத்தேயு 9. தம்முடைய சீசரோடு கூட அவன் பின்னே போனார். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே,
திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்க. ஒரு நிமிஷம், 18 வாசி, 18 வாசிங்க. அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். போதும். ஜெப ஆலய தலைவன், அவன் பேரு யவீரு. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும், லூக்கால வரும்னு நினைக்கிறேன். யவீரு என்பவன் ஜெப ஆலய தலைவன். இவன் வந்து என்ன செய்யறான்? ஆண்டவரை பணிந்து கொண்டான். என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். அவன் வந்து கேட்குறான், ஆண்டவரே, என் மகன் இறந்துருச்சு, ஆனால் நீங்கள் வந்து கை வச்சிங்கன்னா என் மகன் உயிரோடு வந்துடும் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு ஆண்டவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் என்கிற அற்புதங்களை அவன் ஏற்கனவே கேட்டிருந்தா மட்டும்தான் அவர்கிட்ட வந்து இப்படி கேட்க முடியும். அதை தான் அவன் வந்து கேட்டான். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க. ஆண்டவர் ஒன்றுமே பேசலை. இயேசு எழுந்து தம்முடைய சீடரோடு கூட அவன் பின்னே போனான். இப்போ போயிட்டு இருக்கும்போது ஒரு காரியம் நடக்குது. 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. அவங்க என்ன நினைக்கிறாங்க? நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டார். இன்னொரு இடத்துல ரொம்ப எலாபரேட்டாக வரும். 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அதிகமான இரத்தப்போக்கு, எத்தனையோ வைத்தியரிடம் சென்றும் சுகம் ஆகாத ஒரு நிலைமை. அவங்க ஆஸ்தியெல்லாம் நிறைய செலவு பண்ணி சுகத்துக்காக, அந்த வியாதி போகணுன்றதுக்காக நிறைய செலவு பண்ணாங்க. ஆனாலும் அவர்களுக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை. கடைசி அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஆண்டவருடைய வந்துட்டார்னு கேள்விப்பட்டனே, நான் உள்ளத்தில் நினைக்கிறேன், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டேன்னா சுகம் எனக்கு வந்துடும் அப்படின்னு விசுவாசிச்சுக்கிட்டே வர்றாங்க. நியாயப்பிரமாணத்தின்படி இந்த சகோதரி ஒரு தீட்டான சகோதரி. தீட்டானவர்கள் யார் முன்னாடியும் வரக்கூடாது. குஷ்டரோகிக்கு எப்படியோ அதே தான் இவங்களுக்கும். தீட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க ஜனங்களுக்குள்ளாக வரணும். அதுலேயும் ஆசாரியன் முன்னாடியெல்லாம் வரவே கூடாது. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க? ஆசாரியன், பிரதான ஆசாரியனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை என்ன செய்யலாம்? நம்ம தொற்றலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உண்மையிலே பெரிய சேலஞ்சு. மற்றவர்கள் யாராவது இருந்தால் கண்டிப்பாக அந்த பெண்ணை தள்ளி விட்டுருப்பாங்க. நீ என்ன ஆண்டவர் தொடுற போகிட்டு அப்படின்னு அல்லது தடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால், வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சுகமாவேன் என்று தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு, வெளியில் சொல்லலை, மனசுக்குள்ளே பேசுகிறாங்க. விசுவாசம் பல நேரங்களில் தனக்குள்ளே பேச வைக்கும். உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி கவலையும் அவிசுவாசமும் அதுவும் தனக்குள்ளே பேச வைக்கும். என்ன வித்தியாசம்? விசுவாசம் பாசிட்டிவாக பேச வைக்கும், அவிசுவாசம் நெகட்டிவாக பேச வைக்கும். அண்ணால் பார்த்தீங்கன்னா ஜெபாலயத்தில் போய் உட்காந்து என்ன செஞ்சாங்க? அவங்க ஜெபம் பண்ணாங்க. தனக்குள்ளே ஜெபம் பண்ணுறாங்க, அழுகுறாங்க. அப்படியே குழந்தை இல்லைன்னு சொல்லி அவர்கள் பேசினது உள்ளத்தில் தான் பேசுகிறாங்க. அது ஏலி என்கிற ஆசாரியனுக்கு கேட்கல, ஆனால் ஆண்டவருக்கு அது கேட்டுச்சு. எல்ஷடா என்கிற தேவனுக்கு அது கேட்டுச்சு. நாம் பேசுகிற வார்த்தையில் நமக்குள்ளே பேசினாலும் சரி, மற்றவர்கிட்ட பேசினாலும் சரி, ஆண்டவர் அதை கேட்டுக்கொண்டிருப்பார். விசுவாசிக்கும் போது விசுவாசத்தை பேசுங்க, விசுவாசிக்காத போதும் விசுவாசத்தை பேசுங்க. ஆமென். நம்முடைய விசுவாசம் கொஞ்சமோ நிறையாவோ ஆண்டவர் சொன்ன வசனத்தின் மீது தான்
இருக்க வேண்டுமே தவிர நம்முடைய சூழ்நிலையின் மீது இருக்கக்கூடாது. உண்மையான விசுவாசம் ஆளே இல்லைனாலும் தனியாக இருக்கும்போது உங்களை பேச வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அந்த அம்மா அதே மாதிரி வந்து ஆண்டோடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டோடனே சுகமாயிடுச்சு. ஆண்டோடைய சரீரத்திலேருந்து தெய்வீக சுகம் என்ன செஞ்சிருச்சு? பாய்ந்து செல்லுது. ஆண்டவர் அதை உணர்ந்துட்டார். ஆனால் திரும்பி பார்த்து கேட்பார், என்னை யார் தொட்டதுன்னுவார். அப்போ சீசன் சொல்ல, என்ன ஆண்டவர் இவ்வளோ பேர் நெருக்கி அடிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, என்னை யார் தொட்டதுன்னு கேட்குறீங்களே? இல்லை, எனக்குள்ளே இருந்த தெய்வீக சுகம் இப்போ புறப்பட்டு போச்சு, வல்லமை என்கிட்ட இருந்து போச்சு, அதை நான் உணர்ந்தேன். யார் என்னை தொட்டதுன்னு கேட்டு அந்த ஸ்திரீ என்ன பண்ணாங்க? பயந்துக்கிட்டு வந்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் தான் தொட்டேன். ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம்தான் உன்னை என்ன செஞ்சிச்சு? ரட்சித்தது. அது முதல் அந்த ஸ்திரீ என்ன செய்தால்? சுகமானார். அல்லேலூயா. இது ஆண்டு வேலை நடக்குதுங்க. அவர் போகிறது வேற ஒரு இடத்துக்கு, யவீரு என்கிற ஜெபாலய தலைவனுடைய வீட்டிற்காக போய்கிட்டு இருக்கும்போது இடையில் நடக்கிற அற்புதம். இப்போ ஆண்டவர் பர்பஸாக அந்த ஸ்திரீ கிட்ட போய் பேசலை, ஜெபம் பண்ணல, கை வைக்கலை. அந்த அம்மா தன்னுடைய விசுவாசத்தின்படி ஆண்டவர்கிட்ட வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுச்சு. விசுவாச தொடுதல் அதுக்கு பேர். ஆண்டவரே கவனிக்கலைனாலும் விசுவாசத்தில் ஆண்டவரை தொட்டால் தெய்வீக சுகம் கன்ஃபார்ம். அல்லேலூயா. இது ஆண்டவர் அந்த இடத்துல காட்டுறார். அடுத்து தொடர்ந்து வாசிப்போம். அதை 17லேருந்து வாசிங்க. 23லேருந்து வாசிங்க. இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து காரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். பாருங்க, அந்த சம்பவத்தில் நம்ம ஏற்கனவே பேசின அந்த சம்பவத்தில் இயேசு திரும்பி, அதை 22வது வசனம், இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள் என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொன்னார். ஆனால் அது வரைக்கும் அவங்க ரொம்ப வருஷமாக இந்த தீட்டு பிரச்சனையில் இருக்கிறாங்க. ரொம்ப வருஷமாக அவங்கள எல்லாரும் தீட்டுன்னு தான் கூப்பிட்டுருப்பாங்க. யாருமே அவங்க பேர் கூட மறந்து போயிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால அந்த ஜனங்களே என்ன பண்ணியிருப்பாங்க, கூட அந்த மக்களை அவங்கள ரொம்ப தப்பாக தான் பேசியிருப்பாங்க, தீட்டுன்னு தான் கூப்பிட்டுருப்பாங்க. ஆண்டவர் தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்றாரு, மகளே. அதை கேட்டோன்னே அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? என் பேரே மறந்து போச்சு ஆண்டவர் என்ற மாதிரி. சரி, அடுத்து ஆண்டவர் அந்த தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறாள் என்றார். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, ஆண்டவர் வந்து சரீர மரணத்தை நித்திரை என்றுதான் பேசுவார், ஆவிக்குரிய மரணத்தை தான் மரணம்னு பேசுவார். அப்போ அவர் சொல்கிறாரு, யாரும் சத்தம் போடாதீங்க, அமைதியாக இருங்கன்றார். அவள் தூங்கிட்டு இருக்காள். 25வது வசனம், ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு. யாரும் போக மாட்டேங்குதுங்க, எல்லாரும் வெளியே போய் நில்லுங்கன்னா கேட்கறது இல்லை. ஏன் ஆண்டவர் அவங்கள பூரா வெளியே துரத்தினார்? அவர்கள் அவிசுவாசத்தின் அழுகையை இங்கே வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் வந்துட்டாரு. ஆண்டவர் எதுக்கு கூட்டிகிட்டு வந்தோம்? அந்த சிறு பிள்ளையை உயிரோடு எழுப்புறதுக்கு. ஆண்டவர் உள்ள வந்துட்டாருன்னா அவர் சொல்கிறத கேட்கணும். ஆனால் அவங்க பூரா என்ன செய்கிறாங்க? இந்த சின்ன வயசில் இப்படி ஆயிடுச்சேன்னு அழுகிறாங்க. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் வெளியே அனுப்பும் முதலன்ட்டு. எல்லாரும் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணுடைய கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தார். ஆண்டவர் உடனே அந்த அம்மா கையை, அந்த பெண்ணுடைய, அந்த சிறு பெண்ணுடைய கையை பிடிக்கிறாரு. பிடிச்ச உடனே அந்த பெண் உயிரோட எழும்புறாங்க. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும், எழுந்த பின்பு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி தேவன் கட்டளையிட்டார். அந்த சிறு பெண்ணுக்கு என்ன செய்யுங்க? உணவு கொடுங்கன்னு சொல்லுவார். அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன் அப்படின்னா, எல்லாரும் அழுகிறாங்க, இந்த பிள்ளை உயிரோடு வந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. அந்த ஜெபாலய தலைவனாகிய யவீரு விசுவாசித்தபடி ஆண்டவர் வீட்டுக்கு வந்தார். என் பிள்ளையை தொட்டு சுகமாக்கணும்னு சொன்னார், நினச்சாரு. அதே மாதிரி ஆண்டவர் தொட்டார். அந்த பிள்ளை எழுந்துச்சு, உட்காந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், அந்த சிறு பிள்ளைக்கு ஆகாரம் கொடுங்கள்னாரு. பெத்த தாய் தம்பளுக்கு தெரியல குழந்தை பசியாக இருக்குன்னு.
அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அது எல்லாரும் பிள்ளை எந்திரிச்சா போதுன்னு உட்காந்துருக்கிறான். பிள்ளைக்கு பசி இருக்குன்னு தெரியல. ஆண்டவர் தான் அந்த சின்ன பிள்ளையோட வயிற்றுல இருந்த பசியை பார்த்துட்டு சொன்னாரு, அவளுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. நாம நினைக்கிறோம் என் கஷ்டம் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறார், கவலைப்படாதீங்க. எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் மாற்றுவார். அவர் மீது விசுவாசத்தோடு இருங்க. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமேன், ஆமேன். நாம் சில நேரம் நல்லவர்களாக இருக்கலாம், கெட்டவர்களாக இருக்கலாம். சில நேரம் விசுவாசத்தில் 100% இருக்கலாம், சில நேரம் 20% இருக்கலாம். உங்கள் விசுவாசத்தின்படி அல்ல, அவருடைய கிருபையின்படி அவர் நமக்கு சகல நன்மைகளையும் பகிர்ந்தளிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமேன். எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் அவருடைய கிருபையின்படி செய்வார். அல்லேலூயா. விசுவாசமே அவருடைய கிருபையின் மேலே தான் இருக்கணும், அவருடைய வார்த்தையின் மேலே தான் இருக்கணும். அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 18வது வசனம். அப்போஸ்தலர் 26:18. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். தமஸ்குக்கு போகிற வழியிலே ஆண்டவர் சவுலை பவுலாக மாற்றுகிறார். அவரை சந்திக்கிறார். அந்த சம்பவம் அது. அவர் சொல்றார், ஆண்டவர் அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பு எப்போ வருது? ஆண்டவர்கிட்ட பாவத்தை அறிக்கை செய்யும் போது பாவ மன்னிப்பு வரும். வேதம் சொல்லுது, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாலே, இது புதிய உடன்படிக்கைன்னு சத்தியம். பழைய உடன்படிக்கைக்கு இது செல்லாது. ஆனால் பழைய உடன்படிக்கையிலேயே ஆண்டவர் மீது விசுவாசம் வச்சதுனால தேவன் ஆபிரகாமின் விசுவாசத்தை அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவனை பரிசுத்தவான்னு கணக்கில் வச்சுக்கிட்டார். இப்போ நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க ஆரம்பித்தாலே பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். நாம் நினச்சிட்டு இருந்தோம் பாவ அறிக்கை பண்ணாதான் பாவ மன்னிப்பு வரணும். பாவ அறிக்கை பண்ணுறவனும் தப்பு இல்லை, செய்யலாம். ஆனால் செஞ்சாதான் வரும்னு நினைக்கிறது தப்பு. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, அவர் மீது அவரை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும். அப்படின்னா என்னது? விசுவாசம் எப்பயுமே அவருடைய நாமத்தின் மீதும், இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தின் மீதும், அவருடைய இரத்தத்தின் மீதும் வைக்கணும். இப்போ பரிசுத்தமாக்கப்பட்டவனுக்கு என்ன உரிமையோ அந்த சுதந்திரத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கிறோம். அப்போ விசுவாசம் எவ்வளோ பெரிய வேலையை செய்யுதுன்னு பாருங்கள். இத்தனை பேருடைய விசுவாசங்களை பார்த்தோம், அவர்கள் பெற்ற சுகத்தை பார்த்தோம். ஆண்டவர் நான் உங்களுக்கு எனக்கு வாக்கு பண்ணுறது என்னென்னா, நீ பாவத்தை அறிக்கை பண்ணாதான் நீ உனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீ என்னை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாலே உனக்கு பாவ மன்னிப்பை நான் கொடுத்துருவேன். அதோடு நிற்கலை, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தை, உரிமையை. பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள்லாம் யாரு? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய சபைக்கு போகிற விசுவாசிகள். இவங்க தான் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கான உரிமைனா என்னது? அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடையதெல்லாம் அவர்களுடையது. தேவன் கொடுக்கிற எல்லாம் அவங்களுக்கு சொந்தம். நான் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும்போது, அப்போது ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நமக்கு என்ன உரிமை தேவன் கொடுத்துருக்கிறாரோ அந்த உரிமையை அவரை ஏற்றுக்கொண்டாலே கிடைச்சிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவ மன்னிப்பும் அவரை ஏற்றுக்கொண்டோனே கிடைக்குது. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கான சுதந்திரம், அதாவது தேவனுடைய பிள்ளை என்பதற்கான உரிமை, அதுவும் அவரை ஏற்றுக்கொண்டோடனே நமக்கு என்ன செய்கிறார்? ஆண்டவர் கொடுக்கிறார். இவ்வளோ எளிமையாக கிடைக்கிறதுக்கு காரணம் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் கல்வாரி சிலுவையில். அதன் விளைவு தான் இன்றைக்கு நீங்களும் நானும் புதிய உடன்படிக்கையில் அவரை விசுவாசிச்சா போதும். ஆண்டவர் மீதான விசுவாசம் கூடலாம் குறையலாம், ஆனால் அவரை விட்டு வெளியில் போயிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். சில நேரம் சூழ்நிலையின் தாக்கம் அதிகமாக இருக்கும்போது விசுவாசம் கம்மியாகும், சூழ்நிலை நல்லா இருக்கும்போது விசுவாசம் ஜாஸ்தியாகும். அது பிரச்சனை இல்லை. ஆனால்
விசுவாசத்தினால தான் நீங்களும் நானும் பிழைக்க முடியும், செழிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பையும் கொடுத்துட்டாரு, அவருடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தையும் கொடுத்துட்டாரு. பிள்ளைகள் எதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட உரிமையாக கேட்க முடியுமோ அதையெல்லாம் நாம் கேட்கறது மட்டும் இல்லை, அதை நாம் பெற்றுக்கொள்ளவும் முடியும். அல்லேலூயா. இதுக்கு நாம் எதுவுமே செய்யலை, அவர்தான் பெரும்பாடுபட்டார் கல்வாரி சிலுவையிலே. அல்லேலூயா. இதை செய்தது அவருடைய கிருபை. காரணம், கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. நீர் பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. 100க்கு அதிபதியினுடைய மேலான விசுவாசத்தை நாங்கள் ஆண்டவரே உம்மிடத்தில் காட்ட எங்களுக்கு நீர் போதித்திருக்கிறீர். விசுவாசத்தின் மூலம் பாவ மன்னிப்பையும் தேவனுடைய பிள்ளை என்கிற அங்கீகாரத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் எங்கள் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.